அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வெற்றிவேலன் சென்னையிலிருந்து. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் கர்மா உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸ். செவ்வாய் கர்மாவில் பல இன்வால்விங் குவாலிட்டிஸ் இருக்குது. கோபம், வேகம், பலம், அடிதடி, சண்டை எத்தனையோ இருக்குது. அதில் குறிப்பாக பாசிட்டிவ் சொல்ல போனால் வேகம் மற்றும் பலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக கோபத்தை கூட அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோபமும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வெளிப்பட்டால் அதன் மூலம் ஒரு நல்ல ரிசல்ட் உருவாச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். மகாத்மா காந்தியோட லைஃப்பில் அவர் லாயராக இருந்தப்போ ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு வெள்ளையன் வந்து எட்டி உதச்சிருக்காரு. பிளாட்ஃபார்மில் விழுந்து ஒரு கோபத்தில் எந்திரிச்சிருக்காரு. அப்போது ஒரு வசனம் சொல்லுவாங்க, விழுந்தது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்து நின்றது மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளை எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, இந்த நிலைமை மாறணும் அப்படின்ற எண்ணத்தோடு எழுந்து அதுக்கப்புறம் அவர் போராடி ஜெயிச்சதால் இது ஒரு இந்த கோபம் தான். அந்த நிமிஷத்தில் அவருக்கு வந்த கோபம் அவரை ஒரு மகாத்மாவாகவே மாற்றிருக்கு. ஸோ கோபமும் ஒரு சரியான நேரத்தில் வெளிப்பட்டால் சரியான விளைவை கொடுத்தா அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதே நேரத்தில் அதே மாதிரி உடல் பலத்தை பொறுத்த வரைக்கும் 3 எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களிடம் இருப்பது அசுர பலமா, பீமரோட பலமா அல்லது அனுமனோட பலமா அப்படின்னு நீங்களே உங்களை சுயாய்வு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம இதிகாச புராணங்களில் நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கோம். அசுரர்கள் நிறைய பேர் கடவுள்கிட்ட ரொம்ப வருஷம் பல யுகங்களை தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க. வாங்கின வரத்தை தன்னோட பலத்தால் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, தேவர்கள்லாம் கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வரம் கொடுத்த கடவுளே அந்த பலத்தை உபயோகப்படுத்த முடியாமல் ஒரு விளைவை உண்டு பண்ணியிருப்பார். ஸோ அசுர பலம்னு எதை சொல்கிறோன்னா, தன்னிடம் இருக்கும் நல்ல உடல் பலத்தை மற்றவர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்து தன்னோட சுயலாபத்துக்காக சுய சந்தோஷத்துக்காக மற்றவர்களை துன்புறுத்துவது, இது அசுர பலம். சரி, பீமனோட பலம் என்னென்னா, அவருக்கு உடல் பலம் நிறையா இருந்தது. உடல் பலத்தில் ரொம்ப அதிகமான உள்ள பர்சன். ஏன்னா 100 யானை பலம் அப்படி உள்ள மனிதன் சொல்லுவாங்க. ஆனால் அவரோட பலத்தை தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக பயன்படுத்தினார். அது ஒரு கெடுதல் கிடையாது. அதாவது தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்திய துரியோதனை நான் என்னுடைய பலத்தால் கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுத்தார். அதை செஞ்சு காமிச்சார். இது வந்து கெடுதல் கிடையாது, பட்டு ஒரு மீடியேட்டர்னு எடுத்துக்கலாம், தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தியது. ஆனால் அனுமரோட பலம் டோட்டலாக ஹையர் வைப்ரேஷனில் இருந்தது. அவருக்கு மற்றவங்களை கெடுக்கலை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தலை, அதே நேரத்தில் தன்னுடைய சுயலாபத்துக்காக அந்த பலத்தை பயன்படுத்தலை. ராமருக்கும் சீதைக்கும் தன்னுடைய சேவை செய்வதற்காக மற்றவர்களுக்காகவே தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி வாழ்ந்தவர். அவரோட உதவி இல்லைன்னா இலங்கையை ராமரால் கடந்துக்க முடியாது. ஸோ உங்களிடம் இருக்கிறது என்ன பலம்னு பார்த்துக்கோங்க. இதில் குறிப்பாக அசுர பலத்தை முற்றிலுமாக தவிர்த்து பீமனோட பலத்தையும் அனுமரோட பலத்தையும் உங்கள் லைஃப்பில் அப்ரோச் பண்ணலாம். பீமரோட பலம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், இந்த வரக்கூடிய எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுக்கணும். இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஏதாவது டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ணுறது, இது பீமனோட பலம்னு சொல்லலாம். மற்ற அனுமரோட பலம்னா, நான் நேரில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பால்குடம் எடுத்துகிட்டு வெளில வந்தாங்க சின்ன பசங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கே தான் சாப்பாடு. அங்கே போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும், சரியான வெயில். அங்கே போகிறதுக்கு வெறும் காலோடு நடந்து போகணும் வேறு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு அந்த பசங்க திக்குமுட எப்படி பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஏதோ கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பர்சன், அவரோட சித்தப்பான்னு நினைக்கிறேன், விறுவிறுன்னு வந்தார். 2 குழந்தைகள் எப்படி தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு அசால்ட்டாக நடந்து போனார். அங்கே கோயிலில் அந்த சாப்பாடு போடுற இடத்துல தான் போய் விட்டார். இது வந்து செவ்வாய் பலத்தோட மோஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்தினார். இது மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய உடல் பலம் மற்றும் கோபம் இதை சரியான விதத்தில், அதே நேரத்தில் வேகம்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவுறதாலும் சரி, இல்லை உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறது வந்து செவ்வாயோட இன்னொரு காரகத்துவம். ஸோ இந்த குவாலிட்டிஸில் உங்கள்கிட்ட இன்பார்ன் குவாலிட்டிஸாகவே இருக்கும். இதை வந்து நெகட்டிவை தவிர்த்துட்டு பாசிட்டிவை சரியான விதத்தில் சரியான நேரத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் பலமுள்ளதாக, வேகமான வளர்ச்சி உள்ளதாக மாறும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் தவறாமல் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.